மனிதர்கள் அதிகம் பயப்பட வேண்டிய ஒன்று அல்லாஹுடைய தண்டனையை தான். இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது மௌத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மறுமையின் அல்லாஹுவின் தண்டனை இருக்கிறதே, அது மிக கடுமையானது, நிரந்தரமானது. வல அஸாபுல் ஆகிரதி அஷத் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையின் நரக தண்டனை மிக கடுமையானது, மிக நிரந்தரமானது. மறுமையின் நரக நெருப்புக்கு முடிவு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வசனங்களில் முஸ்லிம்களை, மூமின்களை முன்னோக்கி பேசுகிறான். நரகத்தை பயந்து கொள்ளுமாறு அவன் நமக்கு அறிவுரை சொல்கிறான். வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரின். மூமின்களே, காஃபிர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட, காஃபிர்களுக்காக தயார்படுத்தப்பட்ட நரக தண்டனையை, நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? நரகம் அது படைக்கப்பட்டது இணை வைப்பவர்களுக்காக, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்காக. அதே நேரத்திலே எந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களாகிய நமக்கு தடுத்தானோ, அந்த பாவங்களை செய்து விட்டால், அவற்றை நெருங்கிவிட்டால் நீங்களும் அந்த நரக தண்டனைக்கு ஆளாகுவீர்கள். ஆகவே அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஜும்ஆவிலும், பிறகு தங்களுடைய எல்லா பிரச்சாரங்களிலும் தங்களுடைய தோழர்களுக்கு நரகத்தை குறித்த பயத்தை, அச்சத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தார்கள்.